தமிழக சட்டப்பேரவையில் ஜிஎஸ்டி மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திமுகவின் எதிர்ப்பை மீறி மசோதா நிறைவேற்றப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஜிஎஸ்டி மசோதா குறித்த விவாதம் நடைபெற்றது. அப்போது ஜிஎஸ்டி மசோதாவை தேர்வுக்குழுவுக்கு அனுப்பி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் ஜெயக்குமார், ஜிஎஸ்டியால் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டால் மீண்டும் மறு ஆய்வு செய்யும் உரிமை இருப்பதாகவும், ஆதலால் வணிகர்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் கூறினார். நாட்டில் உள்ள 25 மாநிலங்கள் ஜிஎஸ்டி மசோதாவுக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக வணிக வரித்துறை அமைச்சர் வீரமணி தெரிவித்தார். மாநில அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை அம்மாவுடைய அரசு கொடுத்த கோரிக்கைகள் எல்லாம் கிட்டத்தட்ட 90% மேலாக ஏற்றுக்கொண்டதின் அடிப்படையிலே இன்றைக்கு நாம் இந்த மசோதாவை நாமும் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். தொடர்ந்து எல்லா பகுதியிலும் ஒரே சீரான வரி என்கின்ற அடிப்படையில் ஜிஎஸ்டி ஆனது எதிர்வருகின்ற காலங்களில் தமிழகத்திலே எந்த விதத்திலும் தமிழகத்திற்கு இதனால் பாதிப்பு இருக்காது. அப்படி பாதிப்பு வரும் நிலையிலே கடந்த 2015-16 ஆண்டுகளிலே நம்முடைய வருவாயை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் வருடத்திற்கு 5 வருடங்களுக்கு அதில் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை அவர்கள் ஈடு செய்து கொடுப்பதாக மத்திய அரசு அறிவித்திருக்கின்றது. விவாதத்தில் உறுப்பினர்கள் பேசிய நிலையில் குரல் வாக்கெடுப்பின் மூலமாக ஜிஎஸ்டி மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதற்கு முன்னதாக ஜிஎஸ்டி மசோதாவை எதிர்த்து திமுக வெளிநடப்பு செய்தது. இதனால் பாதிக்கப்படக்கூடிய அந்த அமைப்புகளுடைய நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து பேசியிருக்க வேண்டும். அந்த முறையை இந்த அரசு கையாளவில்லை. அதற்கு பிறகு நான் கடைசியாக இதை செலக்ட் கமிட்டிக்காவது அனுப்பி அதற்கு பிறகு இந்த சட்டமுன்வடிவை இந்த அவையில் வைக்கலாம் என்ற அந்த கருத்தை நான் எடுத்து சொன்னேன் திமுக கழகத்தின் சார்பில். அதையும் இந்த அரசு ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் அதை கண்டித்து குரல் ஒளியின் மூலமாக, குரல் வாக்கின் மூலமாக இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தும் நேரத்தில் அதை நாங்கள் எதிர்த்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். ஜிஎஸ்டி மசோதா தமிழகத்தில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எம்எல்ஏ மாஃபாய் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். 4400 கோடி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரப்போகுது. அதே நேரத்தில் தேவையில்லாத சண்டைகள் குறையும். இந்த செக் போஸ்ட் ஒழிக்கப்படுவதனால் உங்களுக்கு பெரிய அளவில் ஊழல் வாய்ப்புகள் குறையும். கமர்ஷியல் டாக்ஸஸ் ஆஃபீஸர்ஸ் மாச கடைசி ஆனால் நின்று காசு கேட்கறதுன்றது மிக மிக குறைவாயிரும். விலைவாசி குறையுங்க. விலைவாசி குறையுது, உங்களுக்கு இண்டஸ்ட்ரி ஸ்டிமுலேட் ஆகுது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விலைவாசி குறையணும்ல. ஜிஎஸ்டி வரி வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வர உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ரமேஷ் மற்றும் ஸ்டாலின்.